ஜெய் சாயிராம். எப்பொழுதுமே இது என்னால் முடியுமா என்று சந்தேகப்பட்டு கொண்டே இருக்காமல், என்னால் முடியும் என்று உறுதியாக எதையும் செய்ய துவங்கினாலே போதும், அதற்கான வழி தானாகவே நம் கண்களுக்கு தென்படும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, வாழ்க்கையை மாற்றுவதே உன்னுடைய வலிமைதான் என்பதை முதலில் புரிந்து கொள். இன்றிலிருந்து உன்னுடைய வாழ்வை மாற்ற கற்றுக்கொள். உன்னுடைய வாழ்வு தானாகவே உனக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறும். உன்னால் முடியும் என்ற அணுகுமுறைதான் உன்னுடைய வாழ்வையே உயர்த்தும் என்பதை புரிந்து நடந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தும் சிந்தனைகளை மட்டுமே செயல்களாக மாற்றி, அதை மட்டுமே செயல்களாக மாற்றி வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை உருவாக்க கற்றுக்கொள் என் பிரியமே. விதி என்று நினைத்து, இதுதான் என் விதி என்று நினைத்து எதையுமே விட்டு விடாதே. தொடர்ந்து போராடிக்கொண்டே இரு. ஏனென்றால் அனைத்திற்கும் விதி விலக்கு என்று ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. மற்றவர்கள் உன்னால் முடியாது என்று சொன்னால் அதை எப்பொழுதுமே நினைத்து முடங்கிவிடாதே. அனைத்தையும் முடித்து காட்டும் வல்லமை கொண்டது உன்னுடைய நம்பிக்கை என்பதை மறந்து விடாதே. உன்னுடைய இலக்கு எதுவாக இருந்தாலும் அதை அடைந்துவிட்டது போன்ற கற்பனையை செய்து உன்னை நீயே பெருமிதத்தோடும் மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் நடத்தி செல். நிச்சயமாக நீ அடைய வேண்டிய இலக்கை அடைவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் தானாகவே உனக்கு உருவாகும். அந்த வாய்ப்புகள் உருவாவதை நீயே கண்குளிரக் காண்பாய். உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற ஏதோ ஒரு வழியில் நான் உனக்கு உதவியாக இருப்பேன் என்பதை எந்த நொடியும் மறந்து விடாதே. உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் சரியான நேரத்தில் மிக சரியான தருணத்தில் உன்னிடம் கொண்டு வந்து உன் சாயப்பா நான் சேர்ப்பேன். உன்னுடைய வாழ்வு மாறும். மாற்றத்திற்கான நாளும் நேரமும் இதுதான் என்பதை உணர்த்தும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். முன்பொரு காலத்தில் வாழ்ந்து வந்த ஒரு துறவி தன்னுடைய அமைதியால் எந்த சூழ்நிலையிலும் கையாள்வதில் வல்லவராக இருந்தார். அவருடைய அமைதி சார்ந்த மனப்பான்மை ஞானத்திற்காக மக்கள் அனைவராலும் மதிக்கப்பட்டார் அந்த துறவி. அவரது இயல்பும் நிதானமும் புயலிலும் அசைக்க முடியாத மரத்தை போன்ற இருந்தது. ஒரு நாள் ஒரு இளைஞன் அந்த துறவியின் புகழை பற்றி கேட்டறிந்தான். அவன் மனதில், ஒரு மனிதன் எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்க முடியும்? அது நடிப்பாகத்தான் இருக்க முடியும். கண்டிப்பாக உண்மையாக அமைதியாக இருக்கவே முடியாது என்பதை நான் கண்டுபிடிக்கிறேன் என்று முடிவு செய்து அவரை நான் சோதிக்கப் போகிறேன் என்று விருப்பம் கொண்டு முடிவு செய்து துறவியை பார்க்க வந்தான் அந்த இளைஞன். ஆசிரமத்திற்கு சென்றான் இளைஞன். துறவியை பார்த்தவுடன் அந்த இளைஞன் மிகவும் கேவலமாகவும் மோசமாகவும் துறவியை பார்த்து பேசத் துவங்கினான். உங்களுடைய போதனைகள் எதுவுமே உண்மையல்ல. நீங்கள் எப்படி மற்றவர்களுக்கு ஞானத்தை அளிக்க முடியும்? நீங்கள் உண்மையிலேயே ஒரு மோசடிக்காரர் என்று அவன் துறவியை கோபத்தில் அதிகமாகவே திட்டினான். ஆனால் துறவி ஒரு சிறிய சிரிப்போடு அவனை பார்த்து கொண்டு தனது தோட்டப் பணியில் கவனத்தை செலுத்தி வந்தார். இளைஞனின் கோபம் மேலும் அதிகரித்தது. ஏன் உங்களுக்கு பதிலளிக்க தெரியாதா? அல்லது உங்களுக்கு காது கேட்கவில்லையா? அல்லது என்னை பார்த்து அஞ்சுகிறீர்களா என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டு கத்தத் துவங்கினான் இளைஞன். ஆனால் துறவியின் முகத்தில் ஓர் அமைதியான சிரிப்பு மட்டுமே தெரிந்தது. துறவி இறுதியாக தனது தோட்டப் பணியை நிறுத்திவிட்டு இளைஞனை பார்த்தார். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் என்றார் துறவி. ஒருத்தர் உனக்கு ஒரு பரிசு அளிக்க முயற்சிக்கிறார். ஆனால் அதனை ஏற்க நீ மறுக்கிறாய்.
இப்பொழுது அந்த பரிசு யாருக்கு சொந்தமானது? சொல் மகனே என்று துறவி அந்த இளைஞனை பார்த்து கேட்கிறார். இளைஞன் குழப்பத்தோடு சில நிமிடங்கள் யோசித்தான். பிறகு அவன் சொன்னான், அந்த பரிசு அளிக்க முயன்றவருக்குத்தான் சொந்தமானது. ஏனென்றால் நான் தான் அதை ஏற்கவே இல்லையே என்று கூறினான். துறவி தலையசைத்து சிரித்தார். அதேதான் என்றார் அவர். உன்னுடைய கோபமும் உன்னுடைய சொல்லும் என்னிடம் வரும் பொழுது நான் அதை ஏற்கவே இல்லை. எனவே அது அனைத்துமே உன்னுடையதுதானே. உன்னுடைய கோபத்தை ஏற்காமல் இருந்ததால் அது எனக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தவே இல்லை என்று சொன்னார் துறவி. கேட்ட இளைஞன் வியப்போடு நின்றான் துறவி முன்பாக. தனது முயற்சி அனைத்தும் வீண் என்பதை புரிந்து கொண்டான் இளைஞன். அவனது கோபத்தை குறைத்து கொண்டு, துறவியே, உங்களுக்கு இவ்வளவு அமைதியாக எப்படி இருக்க முடிகிறது என்று கேட்டான். துறவி அமைதியோடு கூறினார், கோபம் என்பது நெருப்பு போன்றது. அதற்கு எரிபொருள் சேர்த்தால் மட்டுமே அது வேகமாக கொழுந்துவிட்டு எரியும். ஆனால் அதற்கு எரிபொருள் கிடைக்கவில்லை என்றால் அது தானாகவே அழியும். அதுபோலத்தான் நம்மை கோபப்படுத்தும் பொழுது, யாராக இருந்தாலும் நம்மை கோபப்படுத்தும் பொழுது அவர்களுக்கு பதில் சொல்லாமல், அவர்களின் கோபத்துடன் வரும் வார்த்தையை காதில் வாங்கிக் கொள்ளாமல் அமைதியாக இருப்பதுதான் உண்மையான வெற்றிக்கு வழி என்று கூறினார் துறவி. தலைவணங்கி துறவியிடம் இளைஞன் மன்னிப்பு கேட்டான். எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துள்ளீர்கள். உண்மையாகவே அமைதி என்பது மற்றவர்களால் பாதிக்கப்படாமல் நம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் திறனில்தான் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று கூறி இளைஞன் அந்த ஆசிரமத்தை விட்டு சென்றான். நம் கோபத்தை யார் தூண்டுகிறவர்கள், நமக்கு கொடுக்க முயற்சிக்கும் பரிசு என்பதை நாம் புரிந்து கொண்டு அந்த பரிசை ஏற்காமல் விட்டால் அந்த பரிசு அவர்களுடையதுதான், அந்த கோபமும் அவர்களுடையதுதான் என்பதை இந்த கதை மூலம் புரிந்து கொள்ளலாம். அமைதியான மனதோடு இருந்து நம் உணர்வுகளை கட்டுப்படுத்தினாலே போதும். அதுவே உண்மையான வெற்றிக்கான வழி என்பதை புரிந்து கொண்டு எப்பொழுதும் அமைதியாக இருக்கலாம். மனதை நிதானமாக வைத்து கொள்ளலாம். தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் ஏற்காமல், தேவையில்லாத எண்ணங்களை மனதில் சூழ்ந்து கொள்ளாமல் அமைதியான வாழ்வை வாழலாம். நமக்கான வாழ்வு, வெற்றிக்கான வழி நிச்சயமாக நம் கண்களுக்கு தென்படும். உன்னுடைய முயற்சிகள் தோல்வியடைந்தாலும் துவண்டே விடாதே. எது வந்தாலும் அது நமக்காகத்தான் வருகிறது, ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதன் வழியில், வரும் வழியில் நீ சென்று கொண்டே இருந்தால் நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது என்று நீ நினைத்த அத்தனை விஷயங்களும் உனக்கு சாதகமாகவே நடக்கும், உனக்கு சாதகமாகவே முடியும். உன்னுடைய விடாமுயற்சி வாழ்க்கைக்கு தேவையான ஏதோ ஒரு ஒன்றை கற்றுக் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது என்பதை மட்டும் மறந்து விடாதே என்று இயமே. தோல்வியே வந்தாலும் அதில் கிடைக்கும் அனுபவத்தை வைத்துக்கொண்டு தொடர்ந்து முன்னேறிக் கொண்டே இரு. வாழ்க்கையில் நீ அடையும் தோல்வியிலிருந்து பாடம் அதிகமாகவே கற்றுக்கொள்ளலாம். அந்த பாடமே உன்னுடைய அனுபவத்திற்கு ஆசான் என்பதை புரிந்து கொள். ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் உனக்கு தோல்வியும் கிடைத்திருக்கிறது. கூடிய விரைவில் வெற்றிக்கான வழி கிடைக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. ஆம் என் பிரியமே, இன்றிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை மாற்று. தோல்வியிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை எண்ணம் உன்னிடத்திலிருந்து விட்டால் போதும். அந்த எண்ணமே உன்னை பிரம்மாண்டமாக வாழ வைக்கும். என் அன்பு பிரியமே, வாழ்க்கையை மாற்றுவதே உன்னுடைய வலிமைதான். நீ எப்பொழுதாவது தனித்து விடப்பட்டிருக்கிறாயா?
அப்படி விடப்படும் பொழுது எதை பற்றியும் சிந்தித்து தவித்து கொண்டே இருக்காதே. நீ தனிமையாக விடப்படும் பொழுதுதான் உன்னுடைய பலமும் பலவீனமுமே உனக்கு தெரிய வரும். உன்னுடைய பலம் என்ன, உன்னுடைய பலவீனம் என்ன என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். பலத்தை முயற்சி செய்வதற்கான அத்தனை ஆற்றல்களும், அதே போல பலவீனத்தை விட்டுவிடுவதற்கான அத்தனை ஆற்றல்களும் உனக்கு தானாகவே வரும். என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை பிரித்து பார்க்கும் அளவிற்கு பக்குவமும் உனக்கு தானாகவே வந்துவிடும். எனவே தனிமையாக விடப்பட்டு விட்டேனே என்று மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே. வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையையும் தனித்து எதிர்கொள்ள பழகிக்கொள். அது உன்னை நிச்சயமாக பலப்படுத்தும் என் பிரியமே. முயற்சியையும் தன்னம்பிக்கையையும் உன்னுடைய துணையாக கொண்டு நீ செயல்படும் பொழுதுதான் உன்னால் முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்பது உனக்கே புரிய வரும். உன்னால் முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, அனைத்துமே முடிக்கக்கூடியதுதான். நீ முடியாது என்று சொல்லும் ஏதோ ஒரு விஷயம் யாரோ ஒருவரால் எங்கோ செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது என்பதை புரிந்து நடந்து கொள். எனவே முடியாது என்று மட்டும் சொல்லாதே, இது என்னால் இயலாது என்று மட்டும் நினைத்து விடாதே. என் அன்பு பிரியமே, வாழ்க்கையில் தனியாக போராட மிகப்பெரிய தைரியம் தேவைதான். அதற்கு நீ தயாராக உன்னை வைத்துக்கொள். அதற்கு நீ தயாராகிவிட்டால் உனக்கு துணையாக உன் அருகிலேயே வெற்றிகள் உன்னோடு வந்து சேர்ந்து கொள்ளும் நிரந்தரமாகவே. நீ செய்வது சரியானதாக இருந்தால் யார் தடுத்தாலும் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இரு. உடனே வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் நிச்சயமாக ஒரு நாள் மற்றவர்கள் வியக்கும் அளவிற்கு அங்கீகாரத்தோடு உனக்கு வெற்றிகள் கிடைத்தே தீரும். ஆம் என் பிரியமே, அங்கீகாரத்தோடு வெற்றிகள் உனக்கு கிடைத்தே தீரும். உலகமே உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு வெற்றிகள் உன்னை வந்து சூழும். எனவே உன்னுடைய வாழ்க்கையை மாற்று என் பிரியமே. உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதே உன்னுடைய வலிமைதான் என்பதை புரிந்து நடந்து கொள். எந்த குழப்பங்களுக்கும் மனதில் இடம் கொடுக்காதே. எந்த சந்தேகங்களுக்கும் கொஞ்சம் கூட இடம் கொடுக்க நினைக்காதே. எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற தைரியமான சிந்தனை மட்டும் உன் மனத்தில் இருந்துவிட்டால் போதும். நிச்சயமாக வெற்றிக்கான வழி தானாகவே உனக்கு புலப்படும். மற்றவர்களின் தவறுகளில் இருந்து உனக்கு தேவையான வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள் என் பிரியமே. பிறர் செய்யும் தவறுகளையும் கவனிக்க கற்றுக்கொள். அவர்களை குறை கூறுவதற்காக மட்டுமல்ல, அதே தவறை நீ எப்பொழுதுமே எந்நேரமும் செய்துவிடாமல் இருப்பதற்காகவும் தவறுகளை கண்காணிக்க கற்றுக்கொள். என் அன்பு பிரியமே, எப்பொழுதும் உன்னுடைய மனதை உயர்ந்த லட்சியங்களாலும் உயர்ந்த சிந்தனைகளாலும் நிரப்பி வைக்க கற்றுக்கொள். அவற்றை ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் முடிவிலும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்து. ஆம் என் பிரியமே, வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை பெற அதுவே வழிவகை செய்யும். உன் வாழ்க்கையில் வரும் இன்பமும் துன்பமும் வானில் தோன்றும் வானவில் போல நிரந்தரமற்றது என்பதை புரிந்து கொள். எதுவுமே இங்கு நிலையானது அல்ல என்பதை முதலில் தீர்க்கமாக நம்பு. வாழும் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்ந்து கடந்து விடலாம் மிக சுலபமாக. வாழ்விலும் தாழ்விலும் உன்னை ஊக்கப்படுத்த ஓர் உறவு உன்னோடு இருந்துவிட்டால் போதும், மிக சுலபமாக உன்னால் வாழ்ந்துவிட முடியும். வாழும் வாழ்க்கையே மிக சிறப்பானதாகவே மாறிவிடும். ஆம் என் பிரியமே, மற்றவர்களை கீழே தள்ளிவிடுவதால் நீ வலிமை அடைவதில்லை என்பதை புரிந்து கொள். கீழே விழுபவர்களை தூக்கி விடுவதால் தான் நீ வலிமையடைகிறாய் என்பதை மறந்து விடாதே. ஆம் என் பிரியமே,
உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதே உன்னுடைய வலிமைதான் என்பதை புரிந்து கொள். ஒவ்வொரு நாளையும் திட்டமிட்டு செயல்படு. நாளைய பொழுதை சரியாக திட்டமிடுவதுதான் இன்றைய பொழுதை சரியாக பயன்படுத்தி இருக்கிறாய் என்பதற்கான மிகப்பெரிய அடையாளம் என்பதை புரிந்து நடந்து கொள். இறைவன் உன்னுடைய வாழ்வில் நிகழ்த்தும் அற்புதங்களை எல்லா நேரங்களிலும் உன்னால் உணர முடிவதில்லை என்றியமே. உனக்கு தெரியாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடங்களும் எத்தனையோ அற்புதங்களை இறைவன் உன்னுடைய வாழ்வில் நிகழ்த்தி கொண்டேதான் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள். அதை உணர முடியாவிட்டாலும் அதற்கு நன்றி சொல்ல தயாராகு. இறைவன் உனக்காக கொடுக்கும் அனைத்திற்கும் நன்றி சொல்ல வேண்டுமென்றால் உனக்கு ஒரு பிறவி போதவே போதாது. அவ்வளவு நன்றி சொல்லிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். அவ்வளவு விஷயம் உனக்கு கிடைத்திருக்கிறது. நீ பெற்றுக்கொண்டே இருக்கிறாய், இனமும் பெறத்தான் போகிறாய். நன்றி உணவு உன்னிடத்தில் இருந்தால் நடப்பவைகள் அனைத்துமே நன்மையாகத்தான் தெரியும். நன்றி உணர்வு என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நேர்மறை ஆற்றலை தரக்கூடியது என்பதை புரிந்து நடந்து கொள். வெற்றி அடைந்துவிட்டால் உன்னுடைய நற்செயல்களைக் கண்டு உன்னோடு வந்து சேர்ந்து கொள்ளும் நபர்கள் தோல்வியடைந்து விட்டால் பல குறைகளை கூறி விலகி செல்லவும் நேரிடலாம். அதில் தவறே இல்லை. எனவே வெற்றியின் பாராட்டுதலை கண்டு பெருமிதம் கொள்ளாமலும் இரு. தோல்வியின் நிந்தனையை கண்டு துவண்டு போகாமலும் அனைத்தையும் சரிசமமாக எண்ணும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள். யார் என்ன சொன்னாலும் அதற்கெல்லாம் கவலையே கொள்ளாமல் எப்பொழுதும் உன்னுடைய குறிக்கோளில் மட்டும் குறியாக இருக்க கற்றுக்கொள். ஆம் என்றியமே, உன்னுடைய குறிக்கோளில் மட்டும் குறியாக இருக்க கற்றுக்கொள். என் அன்பு பிரியமே, எப்பொழுதுமே மற்றவர்களை பற்றி பேசி பேசியே உன் காலத்தை கடத்தி விடாதே. காலத்தை வீணடித்து விடாதே. காலம் கடந்தும் மற்றவர்கள் உன்னை பற்றி பேசும்படி வாழ்ந்து காட்டுவதுதான் நீ அவர்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய பரிசாகவே இருக்கும். எனவே மற்றவர்களை பற்றி பேசுவதை முதலில் நிறுத்திவிடு. மற்றவர்கள் பற்றிய எண்ணத்தை அடியோடு விட்டுவிடு. உன்னுடைய வாழ்க்கையை முதலில் மாற்ற கற்றுக்கொள். நீ மாறினால் உன்னுடைய வாழ்க்கையும் தானாகவே உனக்கு ஏற்றாற்போல மாறிவிடும் வல்லமை கொண்டதுதான். எனவே உன்னை மாற்று. உன்னை சுற்றி இருப்பவன் அனைத்தும் தானாகவே உனக்கு ஏற்றால் போல மாறும் என்பதுதான் நிச்சயமான உண்மை. வாழ்க்கையை மாற்றுவதே உன்னுடைய வலிமைதான் என்பதை புரிந்து நடந்து கொள் என்றியமே. நேர்மையை மட்டும் எப்பொழுதும் தவறவிட்டு விடாதே. நீ நேர்மையை தவறவிடாமல் பார்த்து கொண்டால் அந்த நேர்மையே உன்னை தவறவிடாமல் பார்த்து கொள்ளும். வெற்றி பெறும் நேரத்தை விட மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் வாழும் நேரமே நீ பெறும் மிகப்பெரிய வெற்றி என்பதை புரிந்து நடந்து கொள். உன்னுடைய வெற்றியை அடைவது உனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டியது அதைவிட முக்கியம் என்பதை புரிந்து நடந்து கொள். உன்னுடைய முயற்சி வெற்றி அடைந்துவிட்டால் அது உன்னுடைய உழைப்புக்கு கிடைத்த ஆதாயம் என்பதை புரிந்து நடந்து கொள் என்றியமே. உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ வருத்தப்படவோ கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியமே இல்லை. உனக்குத்தான் எப்பொழுதும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேனே. அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது என்று நீ நினைத்த அத்தனை விஷயங்களையும் உனக்கு சாதகமாக நான் நடத்தி வைப்பேன், முடித்து வைப்பேன். எதுவுமே வாழ்க்கையில் நிகழவில்லை, எதுவுமே வாழ்க்கையில் மாறவே இல்லை என்று உன்னுடைய சிந்தனையாக இருக்கிறது, உன்னுடைய எண்ணமாக இருக்கிறது. உன்னை சுற்றி பிரச்சனைகள் சூழ்ந்து இருப்பதால் உன்னால் அப்படி
தவறாக நினைத்து கொண்டிருக்க முடிகிறது. தவறாகத்தான் நினைத்து கொண்டும் இருக்கிறாய். உனக்கான தேடுதல்களும் உனக்கான மாறுதல்களும் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் யோசித்து யோசித்து உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் யோசித்து செய்து கொண்டிருக்கிறேன். அதனால்தான் இத்தனை நாட்களாக அதையெல்லாம் தாமதப்படுத்திவிட்டு உனக்கான சிறப்பான நேரம் வரும் வரை காத்து கொண்டிருந்தேன். இதோ உனக்கான நாள் வந்துவிட்டது, உனக்கான நேரமும் வந்துவிட்டது. இன்று இரவுக்குள் ஒரு நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து எட்டும். உன் வாழ்க்கையே மாறப்போகும். அந்த இன்ப அதிர்ச்சியான நிகழ்வு உன் வாழ்வில் நடக்கும். சர்வ நிச்சயமாக நடக்கும். உன் மனமானது சஞ்சலமில்லாமல், உன் புத்தியானது என்னை முழுவதுமாக நம்பி என்னை நாடி வந்தால் உன் வாழ்க்கையில் நான் நல்லபடியாக மாற்றியமைப்பேன் என்று அதற்காகத்தான் காத்து கொண்டிருந்தேன். இதோ அதற்கான நேரமும் வந்துவிட்டது. இத்தனை நாட்களாக விதிவசத்தால் உன்னுடைய மனமும் புத்தியும் சஞ்சலப்பட்டு கொண்டு நம் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா, நல்லது நிகழுமா என்று சந்தேகத்தோடு என்னையே கஷ்டத்தோடு பார்த்து கொண்டிருந்தாய். உனக்கான அந்த நல்ல நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. உனக்கான அந்த நல்ல நிமிடம் உன்னை நெருங்கிவிட்டது. இனி உன் வாழ்வில் தொட்டதெல்லாம் துவங்கும். நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும். உனக்கான நல்ல நிகழ்வு நடந்தே தீரும். இது நாள் வரை போராட்ட காலமாக இருந்த உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது. நல்லது நிகழப் போகிறது. அந்த சந்தோஷமான வாழ்க்கையில் நீ அடியெடுத்து வைக்கப் போகும் அந்த நல்ல நேரத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பும் அதன் பின் விளைவுகள் என்ன, இந்த காரியத்தை நாம் செய்தால் அதற்கான விளைவுகள் என்னவாக இருக்கும், சரியானவாக இருக்குமா அல்லது மாறிவிடுமா என்ற சிந்தனையை 100 தடவை உன் மனதில் சிந்தித்து அந்த செயல்களில் ஈடுபடு. ஏனென்றால் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக பல தடவை யோசித்து அதற்கான பின் விளைவுகள் எப்படி இருக்கும் என்று யோசித்துதான் அந்த காரியத்தில் இறங்க வேண்டும். ஆனால் காரியத்தில் இறங்கிவிட்டால் தவறிக்கூட முன்வைத்த காலை பின் வைக்க நினைக்கவே கூடாது. எப்பொழுதுமே எது வந்தாலுமே, உன் வாழ்க்கையை தலைகீழாக மாறும் சூழ்நிலை வந்தாலுமே எப்பொழுதுமே சிரித்து கொண்டே இரு. நீ அழ பிறந்தவர் அல்ல, ஆள பிறந்தவர் என்பதை மனதால் நினைத்துக்கொள். எப்பொழுதுமே உன் முகத்தில் ஒரு புன்னகையோடு இரு. உனக்கு வரும் கஷ்டங்கள் கூட உன் புன்னகையை பார்த்துவிட்டு வந்த வழி தெரியாமல் வந்த வழியே திரும்பிவிடும். என் அன்பு பிள்ளையே, எப்பொழுதும் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. வேதனையோடு தவிக்காதே. உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கை உன்னை நோக்கி வரப்போகிறது. அப்போது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும். நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற நினைப்பும் உனக்கு வரும். இவ்வுலகில் யார் உன்னை கைவிட்ட போதிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். பெற்ற பிள்ளையை தாய் என்றாவது மறந்ததுண்டா? தன் பிள்ளையை பாதுகாப்பதைத் தவிர வேறு வேலையே எனக்கில்லை. உன் அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் உன் சாயி, நீ என்னுடைய பாசத்திற்காகவும் ஆசிர்வாதத்திற்காகவும் ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். நான் உன்னுடைய அன்பிற்கு கட்டுப்பட்டு இருக்கிறேன். சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ கவலைப்படவோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என் குழந்தையே, உன் கவலை நீ உருவாக்கியதுதான் அல்ல, உருவாக்கப்பட்டது. அது உன்னை உருக்கிவிட்டது என்பதனை நான் அறிவேன். உன் கவலைகளை கன பொழுதில் களைய நான் வருகிறேன். அமைதியாக இரு. நான் உன்னோடு எப்பொழுதும் இருப்பேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. பூர்வ ஜென்மத்தின் புண்ணியத்தாலேயே நீ என்னை அடையாளம் கண்டிருக்கிறாய். எனக்கு செய்யும் சேவையின் மூலம்தான் உனக்கு நன்மையடைந்து உனக்கு சேவகம் செய்ய நான் ஆரம்பிப்பேன். உனது நிலை முற்றிலும் மாறி இன்பமயமாகும். உன் வாழ்க்கையே இன்பமயமாகும். துன்பத்திற்கும்
உனக்கும் நெடுந்தூரம் இருக்கும். அப்போது நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய். சாயி சாயி என்று ஒரு முறை சொன்னால் போதும், நான் உனக்கு உடனடியாக பதில் தருவேன். உன் பெயரை யார் சொன்னாலும் அவர்களுக்கும் உதவி செய்வேன். இவ்வளவு விஷயங்கள் உன் வாழ்வில் நடைபெற வேண்டும் என்பதற்காகவே கஷ்டத்தை உனக்கு அனுமதித்தேன். ஏனென்றால் இந்த மாதிரியான கஷ்டத்தை உன்னை தவிர வேறு யாராலும் தாங்க முடியாது. தாங்கிக் கொள்ளக்கூடிய கஷ்டத்தை மட்டுமே என் பிள்ளைகளுக்கு நான் எப்பொழுதும் தருவேன். உன்னால் மட்டுமே இது முடியும் என்று எனக்கு மிக நன்றாகவே தெரியும். இந்த துன்ப சுமை தூக்கி இன்ப நிலைக்கு வழிகாட்ட நீ எனக்கு தேவை. அதனால் என் அன்பு குழந்தையே, நான் உன்னை படம் போட்டு கொண்டிருக்கிறேன். மனம் புண்ணாகி போனதே என்று வருந்தாதே. வாழ்க்கையில் எதுவுமே நிலையாக இல்லை என்று ஏங்காதே. இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டிருக்கிறேன். உன் பக்கத்திலேயே நான் இருந்திக் கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கை விரைவில் பொன்னான வாழ்க்கையாக மாறும் தருணம் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. மிகப்பெரிய திருப்பம் உன் வாழ்வில் நடைபெற நான் உனக்கு எப்பொழுதுமே உறுதியாக இருப்பேன். என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்துவிடு. இந்த துன்பம், துயரம், இதற்கு விடிவே இல்லையா என்று நீ என்னிடம் கேட்ட கேள்வி நிச்சயமான நல்ல பதிலை உனக்கு கிடைக்கும். இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. கண்களில் வழியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரங்களுக்கான நிரந்தர தீர்வை என்னை நோக்கி நீ காத்து கொண்டிருக்கிறாய். அழாதே, கண்களை துடைத்துக்கொள். அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது என்னுடைய பொறுப்பு. என் அன்பு பிள்ளையே, உன்னோடு நான் இருக்கிறேன். நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ சிறிதும் கவலை இல்லாமல் இரு. எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமுமே வேண்டாம். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா? உன் பாதை என்னாலே வடிவமைக்கப்பட்டது. நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன். நான் உன்னுடன் நடைப்பயிற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணர்வேன். நானே மருந்தாகவும் மற்றும் நானே உன் படைப்பாளியாகவும் இருந்து கொண்டிருக்கிறேன். எனது கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வலிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்காக நான் உன்னை பாதுகாப்பேன். உன் மீது அன்பாக இருக்கிறேன் உன் சாயி தேவா. என் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது. எவரும் எதையும் உனக்கு செய்ய முடியாது. நானும் எந்த தீங்கையும் உனக்கு செய்ய விடமாட்டேன். நான் கூறுவது நிச்சயமாக பலிக்கும். என் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். என்னை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தவும் மாட்டேன். உன் வாழ்க்கையில் நல்லது நடத்த, உன் வாழ்க்கையில் நல்லதை நிகழ்த்த நான் எப்பொழுதும் உனக்கு துணையாகவே இருப்பேன். உனக்காக நான் போராடிக் கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய கர்ம வினைகளோடு. என் வாக்கை எப்பொழுதும் முழுமையாக நம்பிக்கையோடு அதன்படி நீ நடந்து கொண்டுதான் இருக்கிறாய். உன் வாழ்க்கை இனி மாறப்போகும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் நீ கண்குளிர காணத்தான் போகிறாய். அதற்கான அறிகுறி இன்றே உனக்கு நிச்சயமாக தெரியும். திடீரென்று உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் ஒன்று ஏற்படும். என் வாழ்க்கையிலா சாயிநாதரே இதுவெல்லாம் நடக்கிறது என்று ஓடோடி வந்து என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். என் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நிகழத் துவங்கிவிட்டது. இனி என் வாழ்வில் நான் சந்தோஷமாக இருப்பேன், ஆனந்தமாக இருப்பேன். நன்றி சாயிநாதரே என்று என்னிடம் வந்து நன்றி கூறத்தான் போகிறாய். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே. நான் தான் உன்னோடு இருக்கிறேனே.
ஓம் சாயிராம்.